அனைவருக்கும் வணக்கம். இன்று சமூக வலைத்தளங்கள்ல ஒரு தவறுதலான வீடியோக்களை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு அரசின் மனித மேம்பாட்டு வளத்துறையினுடைய அமைச்சருமான அண்ணன் சரத்குமார் அவர்களை தப்பான ஒரு வீடியோவை இன்னைக்கு சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் போதை ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு மாரத்தான் போட்டியை தொடங்கி வச்சுட்டு அவர் வந்திருக்காரு. வந்த உடனே அவர் போதைப் பொருள் யூஸ் பண்ணதாகவும், போதைப் பொருளை அது எங்க யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. ஐபிஎல் மேட்ச்ல போய் அவர் போதைப் பொருளை யூஸ் பண்ணியிருக்கதா சமூக வலைத்தளங்கள ஒரு தவறுதலான ஒரு பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதாவது உண்மைக்கு புறம்பான சம்பவம். ஆக்சுவலி அது என்ன மேட்டர்ன்னு கேட்டீங்கன்னா, அவர் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடன் ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்காக சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வந்தபோது அந்த 1.5 வயசு குழந்தை, அவருடைய சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப அந்த குழந்தைக்கு பசிக்கும்ல, அப்ப தாய்ப்பால் குடிக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தைக்கு பசிக்குங்கிறதுக்காக அந்த ஐபிஎல் மேட்ச்ல வச்சு எல்லாரும் இருப்பாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. அதுல வச்சுட்டு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட முடியாத அந்த காரணத்துக்காக ஒரு மாத்திரையை பொடியாக்கி அந்த குழந்தைய கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா, அந்த குழந்தைக்கு ஏதோ உடல்நலம் சரியில்லாம இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை நீங்க கொடுங்க. தவறுதலான வீடியோ பரப்புறீங்களே முட்டா பசங்களை, அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவரே அதை மறுப்பு தெரிவிச்சு வீடியோ போட்டிருக்காரு. ஆக்சுவலி என்ன, குழந்தை அந்த மாத்திரையை சாப்பிட்றப்ப அந்த குழந்தை மாத்திரையை விழுங்க மாட்டேங்குது, துப்பிடுது. அப்ப அந்த மாத்திரையை எப்படியாவது அந்த குழந்தைக்கு உடம்புல செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாத்திரையை பொடிச்சு தூளாக்கி தண்ணியில கலந்து அதை அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இதை சமூக வலைத்தளங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தை தவறுதலா பரப்புரை செய்திருக்க காரணத்துக்காக அவர் ட்ரக் யூஸ் பண்ணாரு. அறிவு கெட்டவங்களா? 1.5 வயசு குழந்தைக்காக ட்ரக்ஸ் கொடுப்பாங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இல்லையா? நீங்க அரசியல் கால் புரிஞ்சுன்னா அரசியல் மீதான விளம்பரத்தை வைங்க, அரசியல் மீதான குற்றச்சாட்டை வைங்க, கருத்து அரசியல் ரீதியா வைங்க. அதை விட்டுக்கிட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாரு, அது மாத்திரையா? அவர் ட்ரக்ஸே யூஸ் பண்ணல. ஆக்சுவலி என்னன்னா, அந்த குழந்தைக்கு கொடுத்த மாத்திரை, அதுல போய் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இவ்வளவு கேவலமா அரசியல் பண்றீங்க? அரசியல் அரசியல் மீதான குற்றச்சாட்டுகளை வைங்க, அரசியல் மீதான கருத்துக்களை வைங்க. அதை விட்டுக்கிட்டு போதைப் பொருளை யூஸ் பண்ணாரு. இன்னைக்கு அவர் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டுக்கு மாரத்தான் போட்டியை தொடங்கி வச்ச ஒரே காரணத்துக்கு வேண்டி அவர் போதைப் பொருளை யூஸ் பண்ணாருன்றீங்க. சின்ன சின்ன குழந்தைகிட்ட எல்லாம் அரசியல் பண்ற அளவுக்கு தரங்கட்ட அரசியல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயமா இருக்கா? உங்களுக்கே மனசாட்சி வலிக்கலையா? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பசிக்கும்ல, அதே மாதிரிதான் அந்த சின்ன குழந்தையும், அந்த குழந்தைக்கு பசிக்குது, உடல்நலம் சரியில்லை, அந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்க. அதுக்கு போதை பொருளை யூஸ் பண்றாரு, ட்ரக்ஸை யூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு இப்படி கேவலமான ஒரு அரசியல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிச்சு அரசியல் பண்ணுங்கய்யா. தமிழக வெற்றி கழகத்தை நீங்க அரசியல் ரீதியா எதுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை விட்டுக்கிட்டு ஒரு தமிழ்நாடுடைய அமைச்சரும் தாம்பரத்தின் தொகுதி மக்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் சரத்குமாரை பத்தி இப்படி தேவையில்லாத வதந்தி நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. இதனால உங்களுக்கு என்ன அரசியல் லாபம் அடைய போறீங்க? தேவையில்லாத விஷயங்களை பரப்ப அவங்க தாம்பரம் சட்டமன்ற மக்கள் கிட்ட மனசுக்குள்ள போய் அவர் இடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனசை தூங்குறாரா இல்லையா எனக்கே டவுட்டா இருக்கு. தாம்பரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரும் மாண்புமிகு தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் சரத்குமார் தூங்குறாரா இல்லைன்னு தெரியல. ஏன்னா மக்களுக்கு எப்ப பார்த்தாலும் மக்கள் பணியில தான் இருக்காரு. காலையில அசம்பிளில இருக்காரு, அதை முடிச்சுட்டு பார்த்தா ஈவினிங் மக்கள் பணியில இருக்காரு. எங்கேயாவது ஒரு அடிக்கல் நாட்டு விழா, அப்படி இல்லைன்னா கட்சிக்காரனுடைய ஃபங்க்ஷன், இந்த மாதிரி அவர் சுத்திட்டே இருக்காரு, அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தி பயந்து இவ்வளவு தூரம் இவர் அரசியல் பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி தாம்பரம் கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம அடுத்து வேட்பாளர் விட்டு வாக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற பயத்துக்கு வேண்டி இந்த தேவையில்லாம தரங்கட்ட கேவல அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிச்சு அரசியல் பண்ணுங்கயா. தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல நீங்க குற்றச்சாட்டு வைங்க, அதுக்கு பதில் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கும். அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாத அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு, இதுக்கப்புறம் இதை விட கீழ்த்தரமான அரசியல்லாம் நீங்க பண்ணுவீங்க போலயே. அதாவது ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கைய அரசியல் விமர்சிக்காதீங்க, அரசியல் மீதான விமர்சனத்தை மட்டும் வைங்க. உங்க கட்சிக்கு இதுவே வேலையா போச்சா? அன்னைக்கு என்னன்னா, எங்களுடைய தளபதி விஜய் அவர்களை தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணீங்க. இன்னைக்கு அவர் எங்கேயுமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ண இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் ஐபிஎல் மேட்ச்ல போய் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு. கொஞ்சமாச்சும் யோசிச்சு அரசியல் பண்ணுங்க. அதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா அதை மக்கள் நம்பணும், அந்த மாதிரியாவது பண்ணுங்க. மாத்திரையை பொடிச்சு கொடுத்துருக்காரு குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு கொடுத்ததை அவரு நீங்க மறுப்பு தெரிவிச்சு வீடியோ போட்டிருக்காரு. அவரும் அவருடைய மனைவியும் மறுப்பு தெரிவிச்சு வீடியோ போட்டிருக்காங்க. எங்க நான் போனது உண்மைதான், ஐபிஎல் மேட்சுக்கு போனது உண்மைதான், அங்க மாத்திரை பிடிச்சது உண்மைதான். ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரக்ஸ் இல்ல. ஏன்னா நீங்க ட்ரக்ஸே பார்த்து பழகினால என்ன வெள்ளையா என்ன பொடி இருந்தாலுமே அதை பார்க்க உங்களுக்கு ட்ரக்ஸ் மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கண்ணுல தான் பிரச்சனை, உங்களுடைய பார்வையில தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அது ட்ரக்ஸ் இல்ல, அது மாத்திரை.
அதை அந்த குழந்தைக்கு வேண்டி பொடிச்சு கொடுத்துருக்காங்க. இதை போய் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா?